அன்புமிக்க குருஜி, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்க முடியுமா? இந்த சில மொழிகள் எல்லா காலத்துக்குமே எல்லா இடத்துக்குமே அது செல்லும். ஒரு கன்னத்தில் அடிச்சா மற்றொரு கன்னம் காற்று அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யார் மனிதர்கள் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நல்லா அது வரும். ஆனா இன்சென்சிட்டிவா இருக்கிற ஜனங்க கிட்ட இது அநேகமா பயன்பட்டு வராதா இருக்கலாம். அதனால வாழ்க்கையில நீங்க அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். எங்கெங்க முடியுமோ அங்கங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மற்ற இடத்துல என்ன சொல்றாங்க, இயேசுநாதர் சொல்லியிருக்க ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காமின்னு. ஆனா அதே மாதிரி கிருஷ்ணர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன, ஒரு கன்னத்துல அடிச்சா நீ இடுத்தின்னு 2 அடுத்தவன் கன்னத்துல அடி. ஆனா நீ அடிக்கும் போது உன் மனசுல புன்னகையும் ஒரு கருணையும் அன்பும் இருக்கணும். ஆத்திரப்பட்டு யாரும் கன்னத்துல 2 கொடுத்தா அது பலிக்காது. அதனாலதான் யோகஸ்த குரு கர்மணி, யோகம் செய்து உன் மனநிலை நல்லா இருந்ததுன்னா அப்போ உனக்கு தெரியும் இவங்க மற்றொரு கண்ணும் காமிச்சா அது பலிக்குமா, இல்ல 2 போட்டா வீசி 2 போட்டுமானா அப்ப அவன் கேட்பாங்களா, அப்போ அவனுக்கு தெரியுமா அப்படின்றது அவனுக்கு தெரியும். யாருக்கு எந்தெந்த மாதிரி சாம தான பேத தண்டம்னு 4 உபாயம் சொல்லியிருக்க. இந்த மற்றொரு கண்ணம் காமிக்கிறது சாமம். தானம்ன்றது போட்டோம் விட்டுரு, இந்த தடவை போட்டோம் அப்படின்னு ஒரு விட்டு பிடிக்கிறது. அது மாதிரி பேதம் பண்ணி காமிக்கிறது. கடைசியில தண்டம். கடைசியில அது எதுவுமே சாம தானம் பேதம் 3 பலிக்கலைன்னா 4வது தண்டம் கோல் எடுத்துட்டாதான் சரி வரும்னா அப்போ எடுத்துக்கணும். அதனால முதலியே கோல் எடுத்துட்டா பிரயோஜனம் வராது. ஒரு கன்னத்துல அடிக்கிறான், ஒரு தடவை இன்னொரு கன்னத்தை கொடுத்து காமிங்க. ஆனா அவன் அதையும் அங்க அந்த உங்களோட பொறுமைய தப்பா புரிஞ்சுட்டு சரியா பயன்படுத்திக்கலைன்னா அப்போ பேதம் தானம் பேதம் எல்லாம் பண்ணி கடைசியில தண்டத்தை எடுத்துக்கலாம். ஆனா தண்டத்தை எடுக்கும் போதும், அதாவது ஒரு கோல் எடுக்கும் போதும் உங்க மனசுல ஆத்திரமும் கோபமும் இல்லாத இருக்கணும். பழி வாங்குற மனப்பான்மை இல்லாத இருக்கணும். அவளுக்கு இப்படி சொன்னாதான் அவளுக்கு புத்தி தெரியும் புரியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட செயல் செய்தா அதனால ஒரு தோஷம் வராது. உலகை காக்கும் பரம்பொருளே, அன்புக்கு அடிமையாக இருப்பதற்கும் அதிகாரத்திற்கு அடிமையாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விளக்கம் தருவீர்களா? அதிகாரத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க சில நேரம் மட்டும்தான் அடிமையா இருக்காங்க. அன்புக்கு அடிமையா இருக்கிறவங்க எப்பவுமே அடிமையா இருப்பாங்க. கலியுக வரதனை கண்கொண்ட தெய்வமே, மறைந்து வரும் மனிதநேயம் காப்பாற்றுவதை எப்படி வழி காண்பிக்க வேண்டும் குருதேவா? நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் உலகத்துல, நம்ம சொசைட்டில அப்படின்றத பத்தி நீங்க திருப்பி சிந்திக்கணும். அந்த சிந்தனை நம்ம மனசுல ஊற வர புதிய ஐடியாஸ் நம்மளுக்கு தோணிண்டே வரும். அதெல்லாம் பயன்படுத்தணும். குருஜி, தர்மம் தலை காக்கும் என்பார்கள். ஆனால் கண்ணன் கருணனிடம் கவச குண்டலத்தை வாங்கியது சரியா? இதற்கு நீங்கள் தான் சரியான பதில் சொல்வீர்கள். சகவாச தோஷம்னு சொல்லுவாங்க. கர்ணன் நல்லவனா இருந்தா கூட அவனோட சகவாசம் யாரோட அவன் சேர்ந்திருந்தான்னா ஒரு துர்மதியோட.
அதனால அந்த துரியோதனனோட சேர்ந்ததுனால தான் அவனுக்கு அந்த சகவாச தோஷத்தினால தான் அவனுக்கு அந்த தொல்லையை அனுபவிக்க வேண்டிய வந்துருச்சு. லட்சியம் நிறைவேற முயற்சி வேண்டும் என்று கூறியுள்ளீர். ஆனால் சில சமயங்களில் என்ன முயற்சி செய்தாலும் இலக்கை அடைய முடியவில்லையே, அது ஏன்? வெறும் முயற்சியாலேயே லட்சியத்தை நம்ம அடைந்துடலான்னு நினைக்க கூடாது. முயற்சியும் வேணும், அது கூட நம்ம கூட்ட உள்ள நல்ல எனர்ஜி வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்கிறீர்கள். அதை பற்றி தியானம், ஞானம் இதை கொண்டு உணரலாமா? நாமே கடவுள் என்றால் இறை வழிபாடும் தேவையா? ஒரு தடவை ராமர் ஹனுமாரை கேட்கிறார், ஹனுமாரா இருக்கிறதுன்னு எப்படின்னு எனக்கு தெரியலையே சொல்லுன்னு. அப்போ ஹனுமார் சொல்றார், நான் உடல் என்று நினைக்கும் போது நான் உன்னோட தாசனா இருக்கேன், நான் ஒரு ஆத்மா என்று நினைக்கும் போது நான் உன்னோட ஒரு அம்சமா தான் இருப்பேன், அம்சமா இருக்கேன். ஆனா நான் ஆத்மா என்று நினைக்கும் போது எனக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையா அப்படின்னா. அது மாதிரி வாழ்க்கையில பல தரங்கள். ஒரு தரத்துல இந்த பூஜை பண்றது, பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் ஒரு ஈடுபாடு வச்சுக்கிறதுனால என்ன ஆகும், நீங்க அந்த உண்மைய நானே கடவுள் என்ற ஒரு கருத்தை நீங்க உணர்ந்த பிறகும் மற்றவங்களுக்கு வழி காட்டி கொடுக்கறதுக்காக இந்த சில பழக்க வழக்கங்கள்லாம் வச்சிட்டு இருக்கோம் நாம. வீட்டில் இப்பெல்லாம் எலக்ட்ரிக் லைட் இருக்கும்போது விளக்கேற்றுறதுக்கு என்ன அவசியம்? ஒரு காலத்தில் வேற லைட் இருக்குல்ல, அதனால தினமும் சாயந்தரம் விளக்கேற்றுவோம். ஆனால் இப்போ நம்ம லைட் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருந்தால் கூட சுவிட்ச் போட்டால் லைட் எரியறது. அப்படி இருந்தாலும் ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். ஏன்? அதனால நம்மளுக்கு ஒரு நிம்மதி, ஏதோ ஒன்று நல்ல காரியம் பண்ணோன்னு மனசில் தோன்றது. மனசில் அதை பற்றி அப்படி பண்ணும்போது நாம் அது பண்ணாக்க பசங்களும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் அதை பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பொங்கல்னா தினமும் பண்ணுற சமையல் தான் அது. பொங்கல் என்ன விசேஷம்? முதல்லலாம் ஒரு நாளில் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஹார்வெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. பயிற்சி வரும் வீட்டுக்கு, நெல்லெல்லாம் வரும். இப்போ வருஷத்தில் 3 தடவை வருதே, 3 தடவை வருது இல்லையா? அதனால நாம் ஆனால் அந்த பொங்கல்னும் போது என்ன, ஒரு பண்டிகை, எல்லாருக்கும் அந்த பொங்கல் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம், நாமளும் சாப்பிட்றோம். அது ஒரு பண்டிகை, ஒரு உற்சாகம் உண்டாக்குறது. கலாச்சார பண்பாடுகள்லாம் எல்லாரையும் இணைத்து நம்ம மக்கள் எல்லாம் இணைத்து அழிச்சுட்டு வருது. அதனால இதெல்லாம் பண்றதுனால நல்லது. ஏன்னா பசங்களுக்கும் இதுக்கு, சின்ன குழந்தைகளுக்கும் இதனால ஒரு புதிய புத்துணர்வு உண்டாகும். அதனால நீங்க வழிபாடு பட்டாலும் படாத இருந்தாலும் கடவுள் உங்க மேல கோபப்பட போறதில்லை. அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம திருப்திக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம், வழிபாடெல்லாம். கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு இல்லை. புரியுறதா? நீங்க பட்னி இருக்கிறதுனால அங்க கடவுளுக்கு திருப்தி ஆயிடாது. புரியுறதோ? ஏன் நம்ம பட்னி இருக்கிறோம்? ஏன்னா நம்ம உடல் நல்லா இருக்கட்டும், எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்குமே. நம்ம பண்டிகைன்னா 2 பண்றோம். ஒன்று நிறைய சாப்பிட்றோம், இல்லை பட்னி கிடக்கிறோம். நம்ம பண்டிகை கொண்டாடுற விதமே இப்படிதான் இருக்கு. என்ன, ஏதான பண்டிகைன்னா என்ன பண்றோம்? விரதம்னு சொல்லிட்டு பட்னி இருக்கிறது நாளெல்லாம். அப்புறம் சாயந்தரம் எல்லாம் நல்லா சேர்த்து சாப்பிட்றது. காலையில மத்தியானத்து எல்லாம் சேர்த்து சாயந்தரம் ஒரே தடவை அடிச்சு தள்ளுறது. எப்படி பண்றோம் நாம? ஏகாதசின்னு பட்னி இருந்து மத்த நாள் துவாதசி பாராயணம் 7 மணிக்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சைக்கிள்னா பட்னி இருக்கும்போது அப்படி இருந்தா நம்ம உடலுக்கு ஒரு ஓய்வு, நம்ம வயிறுக்கு ஒரு ஓய்வு வேணும். ஒரு ஹாலிடே கொடுக்கணும். நாம் ஒரு விடுமுறை கொடுக்கறதுக்கோசரம் தான்
நம்ம உடலுக்கும் ஒரு ஓய்வு விடுமுறை கிடைக்கட்டோன்றதுக்கு தான் இந்த விரதங்கள்லாம் வச்சிருக்கா. பட்னி இருங்க, கொஞ்சம் பட்னி இருந்த அப்புறம் முதல்ல என்ன பண்ண, கீரை சாப்பிடுங்க. எனக்கு கீரை சாப்பிட்டா அங்கே வயத்தில் இருக்கிற ஏதான ஒரு கிருமிகள் ஏதான இருந்தால் அதெல்லாமும் அதில் சரியாக போய்விடும். உடல் நிலை நன்னா இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த விரதங்கள்லாம். அதே மாதிரி பண்டிகைன்னா விரதம் இல்லைன்னா நல்ல நிறைய பட்சணங்களை திணிசு எல்லாம் பண்ணி நல்லா சாப்பிடணும். தீபாவளின்னா மருந்தும் சாப்பிடணும். நம்ம பெரியவர்கள்லாம் நல்லா அது தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. அது ஏன்னா இந்த மருந்து சாப்பிடாத சும்மா இவ்வளோ தீபாவளி பட்சணங்கள்லாம் சாப்பிட்டா அதுதான் டாக்டருக்கு நிறைய ஃபீஸ் போய் சேர போகிறது இல்லையா. அதனால மருந்தும் சாப்பிட்டுட்டு தீபாவளி மருந்து சாப்பிடுங்க. அதில் சித்திரத்தை இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜட்டராக்னி அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த தீபாவளி மருந்து வச்சுருக்காங்க. வெதருக்கும் இந்த வெதர் கண்டிஷனுக்கும் தகுந்த மாதிரி இந்த மாதிரி மருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருந்தாங்க. இப்போ நம்ம திருநீர் அடையிறோம், நெத்தியில் விபூதியோ சந்தனமோ நாமோ ஏதோ குங்குமம் வைக்கிறோம். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நெத்தியில மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 விதமான தனித்தனி வெரைட்டிஸ் வகையான மைட்ஸ்கள் இருக்கிறதா. 3 விதம். தலை மேல ஒரு மாதிரி மைட்ஸ், இந்த புருவத்து மேல ஒரு மாதிரி மைட், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு மாதிரி மைட்ஸ். மைட்ஸ்ன்னா இது ஒரு சின்ன சின்ன ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள் இருக்கிறதான். எல்லாரும் நெத்திலையும் இருக்கிறது. அது என்ன, அந்த நின்னுயிர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாதான். இங்க கீழே இருக்கிற நின்னுயிர் மேல போகாது. அவங்களுக்கு அவங்க பார்டர் போட்டு வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த கீழே இருக்கிற நின்னுயிர் நெடுப்புற போகாது, நெடுப்புற இருக்கிறது மேல போகாதான். 3 தனித்தனியா அவங்க டெரிட்டோரியில அவங்க இடத்துல இருக்கிறாங்களாம். அது மற்றவங்களை நம்ம காணும்போது அவங்க கிட்ட இருக்கிற நின்னுயிர் நம்மளுக்கு வராத, நம்ம கிட்ட இருக்கிற நின்னுயிர் அவங்களுக்கிட்ட போகாத இருக்கிறதுக்கு தான் திருநீர் அடையிறாங்க. அந்த திருநீர் போட்டதுன்னா அதனால அது அங்க ஸ்டாப் ஆயிருது, அது வெளியில போகாது. வெளியில் போகாதுன்னா மற்றவங்களுக்கு போகாது. ஸோ மற்றவங்களோட ஆரோக்கிய நிலையத்துக்கு ஒரு தடவை பார்க்கறதுக்கு இந்த திருநீர் அடையிறது ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஞ்ஞானிகள் நம்மளுக்கு அறிவித்தார்கள். சந்தனெல்லாம் போட்டுக்கிறோம். அதெல்லாம் இதுதான் அர்த்தம். அதாவது இதெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கணும். இல்லை நெத்தில ஏன் சந்தன பூச்சிக்கு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி நம் முன்னோர்கள் நிறைய ஏதோ செஞ்சிருக்கிறார்கள். அதுல எல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்யணும். இன்னும் மூட நம்பிக்கை கூட